வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்தம் செய்வதற்கான வரைவு வர்த்தமானியில் வெளியீடு. கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுவது குறித்து சரத் பொன்சேகா அரசாங்கத்திடம் கேள்வி. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள மகிழ்ச்சி அறிவிப்பு. பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பை பெற அரசாங்கத்திற்கு இயலுமை உண்டு என பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். 2023 உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்யவும் புதிய வேட்புமனுக்களை கோரவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் கடந்த 2023 மார்ச் 9 நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படுவதோடு பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்கள் தொடர்பாக வைப்பிலிடப்பட்ட கட்டுப்பணத்தையும் மீள செலுத்தவும் இந்த சட்டம் மூலம் வழிவகை செய்கின்றது. அதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் எனவும் குறித்த திகதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திகதியிலிருந்து 3 மாத காலத்திற்கு இடைப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சில் இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் 7,50,000க்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். தற்போது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து கடவுச்சீட்டு விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைமைக்கு காரணம் என்பதோடு கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் 5 முதல் 6 மாதங்களாக காத்திருக்கின்றனர். இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் குற்றமளித்து இன்று சுதந்திரமாக நடமாடுபவர்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள், மக்களை வதைத்தவர்கள் மற்றும் கொலை செய்தவர்கள் அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். வாக்குமூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதும் அவர்கள் வெளியில் வந்து வீரவசனம் பேசிக் கொண்டு திரிகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக அனுர அரசாங்கம் ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்க தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்றும் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது என்றும் அவர்கள் தப்பித்து கூட இடமளிக்க முடியாது எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அவசரப்பட வேண்டாம், குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது. அவர்கள் தப்பித்து ஓடவும் முடியாது. குற்றங்கள் இழைத்தவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் அரசியல் தலையீடு இருக்க முடியாது என்றார். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ், திருமண சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு அமைய இந்த திட்டம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்படி ஜப்பான், கத்தார், குவைத், மிலானோ, டொரண்டோ, மெல்பர்ன் மற்றும் துபாய் ஆகிய 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் அந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க அமெரிக்காவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அதற்கான இயலுமை அரசாங்கத்திற்கு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார்.
பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்த அவர், ராஜபக்சர்கள் குறித்த விசாரணைகளுக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச ஊடாக சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னதாக கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் இருந்து விமல் வீரவங்ச வெளியேற்றப்பட்டதன் பின்னர் பசில் ராஜபக்ச தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போது விமல் வீரவங்ச பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அதற்கமைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் விமல் வீரவங்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அமைச்சரவையில் பதவி வகித்த போது விமல் வீரவங்ச பசில் ராஜபக்ச தொடர்பாக எவ்விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. மாறாக அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னரே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதனால் விமல் வீரவங்சவின் நேர்மை மற்றும் உண்மை தன்மை மீது நம்பிக்கை கிடையாது என்று கூறினார். டெல் ஐஜிபி மற்றும் ஐநீட் சேவையை புதிய முகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. அதன்படி இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் முறைப்பாடுகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நேரடியாக போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல் ஐஜிபி சேவையினூடாக போலீஸ் நிலையங்களில் விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் தவறுகள் குறித்து 24 மணி நேரமும் முறைப்பாடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கையடக்க தொலைபேசி தொலைந்து போனால் போலீஸ் நிலையம் செல்லாமல் இணையவழி ஊடாக தொலைந்து போன கையடக்க தொலைபேசி தொடர்பான தகவல்களை வழங்கி முறைப்பாடு அளிக்கும் வசதியினை ஐநீட் சேவை வழங்குகின்றது. தொலைந்து போன கைபேசி ஒருவர் பயன்படுத்தினால் முறைப்பாட்டாளருக்கு இந்த சேவையின் ஊடாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் முறைப்பாடுகள் தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டுள்ளார். வடக்கின் தமிழ் இளைஞர்கள் மற்றும் ஏனைய இளைஞர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றமை குறித்து ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரோடு அமைச்சர் விஜித ஹேரத் விரைவில் உத்தியோகபூர்வமான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தினை அவர் தெரிவித்தார். அத்துடன் குறித்த முகவர்கள் தொடர்பாக குற்றவியல் விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு முன்னாலுள்ள சுற்றுவட்டத்தில் ரஷ்ய படைகள் தமது உறவுகள் வலிந்து இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்து 4 தாய்மார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுடன் சிவில் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் இணைந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் இடையிலான சந்திப்பு வெளிவிவகார அமைச்சர் பிரதியமைச்சர் அலுவலகத்தில் நேற்று நண்பகல் அளவில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.